அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. செந்திலும் வந்துடுறாரு. வந்ததும் வராமல் அவங்க அப்பா என்னப்பா போயிட்டு வந்தாச்சா அப்படிங்கிறான். வாங்கிட்டு வந்தாச்சு மாமான்னு சொல்லி மீனாட்ட பேசுகிறாங்க. அதுக்கடுத்து செந்திலை பார்த்துட்டு பயங்கர கோவமாக கேட்குறாரு. என்னடா இப்போவாச்சும் ஃபோன் ஆன் ஆச்சா ஆகலையா, ஃபோன் என்னத்துக்கிட்ட இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அது சுவிட்ச் ஆஃப் போச்சு, சார்ஜ் இல்லாமன்னே அடித்து பல்லகளை உடச்சிடு. நான் போய் பேசுகிறேன், நீ போய் பேசுகிற, போன இடத்துல என்ன ஏதுன்னு ஒரு ஃபோனை போட்டால் கூட எடுக்க முடியலடா உன்னடா. அப்படி என்னடா உனக்கு அவசரம், அப்படி என்னடா அவசரமாக எங்கடா போகிற, பொறுமையில்லை பொறுப்பில்லை ஒன்றும் இல்லை. இப்போ அவன் ரூபா கொடுக்கலடா என்னடா பண்ணுறது, இவ்வளோ நாள் ஃபோனில் போட்டு பேசி ஃபோனில் ரூபாவை அனுப்புறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அனுப்பவே இல்லை. அதனால தான் நேரில் போய் பார்த்து ரூபா வாங்கிட்டோன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு நீ நேரில் போகாமல் வந்திருக்க. ஏன்டா உனக்கு எவ்வளோ திறமை இருக்கும், எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. இல்லைப்பா அது நிஜமாவே சார்ஜ் இல்லை அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட கதை சொல்கிற எப்படி இப்படி இருந்தால் எப்படா உருப்படும், குடும்பம் எப்படா விளங்கும் அப்படின்னு சொல்லி, உன் வயசில் நான் இதே மாதிரி இருந்துச்சுன்னா எப்படா இவ்வளோ தூரத்தில் நான் கட்டி காத்து கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாரு. கதை இருந்துட்டு அதான் அண்ணன் சொல்லுதில்ல ஃபோனில் காசு போட்டுருவாங்கன்னு சொல்லி, சார்ஜ் இல்லாதனால அட்டன் பண்ணலாம் சொல்லுதில்ல, ஃபோனில் அதெல்லாம் காசு போட்டுருவாரு, காசு வரலாட்டினா அதுக்கப்புறம் அந்த ஆளை என்னென்னு கேட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோமதி வாயை முடிட்டு பேசாமல் இருக்க சொல்லு, வயசு வித்தியாசம் தெரியாமல் பெரியவங்க சின்னவங்க பார்க்காம ஓவரா வாய் பேசாமல் ஒதுங்கி போச்சு சொல்லிடு அப்படின்னு சொல்லி கதிர்க்கு வர திட்டு விழுது கோமதி கிட்டக்க. அடுத்து சொல்கிறாரு, அப்படி எங்கடா உனக்கு அவசரம், அப்படி என்னடா பொறுமை, கொஞ்ச நேரம் நின்று அவகிட்ட ரூபா வாங்க முடியாத அளவுக்கு உனக்கு தலை போகிற வேலை என்னடா வேலை, போய் பீச்சுக்கு ஊர் சுற்ற போனீங்களோ, பீச்சுக்கு போனியா, வேலையை பார்த்தியா முடிச்சான்னு இருக்க வேண்டியதாடா, பீச் ரொம்ப அவசியமாக ஊர் சுற்றுற வேலைலாம் இப்போ அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி இப்படி பால் நான் திட்டுறீங்க, ஏதோ 2 நாள் சின்னஞ்சிறுசுக்கு ஆசையாக போயிட்டு வந்திருக்காங்க, அதில் ஒரு தடவை தானே போய் பீச்சுக்கு போயிருக்கான், அதுவும் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிருக்கானே, எங்கே முடிச்சிருக்கான் அவன், நான் ரூபா வாங்கிட்டு வர சொன்னேன், எங்கேயுமே கிடச்சிருக்கேன், ரூபா வாங்காமல் தானே வந்திருக்கான், பீச் ரொம்ப அவசியமாக எனக்கு அப்படிங்கிறாங்க. கோமதி பேசுனதுக்கு இவங்களும் பதில் பேசுதில் பாண்டியன் பேசி வைகிறாரு. இந்த மீனாலாம் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பக்கத்தில் அவர் வையறதை கேட்டுட்டு பழனிக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. இதில் தங்கமயில் வேறு பாண்டியன் சொல்லும்போது அப்பப்போ சிரிக்க வேறு செஞ்சுறாங்க. இந்த சிரிக்கிறது மீனா பார்த்துறாங்க, ராஜி பார்த்துறாங்க. மீனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. இந்த தங்கமயில் கொக்கா வேறு சிரிச்சிட்டே இருக்காங்களேன்ட்டு அவங்களுக்கு பயங்கரமாக திட்டு விழுதுவங்க. அடுத்த ரூம் இவங்களாம் திட்டு முடிச்சிடுறாங்க. ஓரளவு எல்லா இடத்தெல்லாம் கலைஞ்சி போயிடுறாங்க. பாண்டியன் அந்த பணம் மட்டும் வராமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பணம் கண்டிப்பாக வந்துடும்ப்பா, பார்ப்போம் அந்த பணம் வருதா இல்லைன்னு பார்ப்போம், அப்புறம் இருக்கல உனக்கு அப்படின்ட்டு பாண்டியனும் போயிடுறாரு. அதுக்கடுத்து கதிர் பக்கத்தில் செந்தில் 2 பேருமே இருக்காங்க. ஒரு 2 நாள் தானே அந்த வீடை விட்டு போனேன், அதுக்கு இந்த பாடு படுத்துறாரு அப்படின்னு சொல்லி செந்தில் ரொம்ப ஃபீல் ஆகுறாரு. மீனா இருக்காங்க, மீனா ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. ஆனால் உள்ள ராஜி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி எனக்கு வேணும்னு, அத்தை உங்களுக்காக தான் போட்டாங்க, இதை நீங்கள் மாதிரி சாப்பிடுங்கக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ ரொம்ப மீனாக்கு பயங்கர அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது. 2 நாள் என்ன தான் நான் ஊருக்கு போனேன், 2 நாளில் இவ்வளோ விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி கொண்டு வந்தேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. விடு மீனா, அவர் அப்படித்தான், இதே இது உங்கள் அப்பா திட்டினா நீ இப்படி கோவப்படுவியா, படமாட்டியில், அது மாதிரி அந்த ஆளை உங்கள் அப்பா நினச்சி நீ பொறுமையாக போ மீனா அப்படின்னு சொல்லி கோமதி சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லைத்த நான் ஊர்லேருந்து வரும்போது உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லவா அந்த விஷயத்த சொல்லவான்னு ஆசையாக உள்ளே வந்தேன் த, ஆனால் மாமா எங்கள் 2 பேரையும் வாங்க நல்லா வச்சு செஞ்சுட்டாரத்த அப்படிங்கிறாங்க. சரி வீடு உங்கள் அப்பா மாதிரி நீ நினச்சி கொஞ்சம் பொறுமையாக போமா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த இதில் முக்கியமான மேட்ரு என்னன்னா, அவர் ஊருக்கு வந்தப்போ 2 நாளாக மாமா இவ்வளோ வேலை சொன்னாருங்கிறதையோ, ரூபா வாங்க சொன்னார், ரூபா கொடுக்க சொன்னார், ப்ளஸ் இந்த இதெல்லாம் அவருக்கு ஃபோன் போட்டு சொல்ல இவர் ஃபோன் அட்டன் பண்ணாமல் ஆஃப் பண்ணி வச்சார், சுவிட்ச் ஆஃப் பண்ணது, இது எதுவுமே எனக்கு தெரியாதத்த, தெரியாமல் நான் கூடயே தான் தெரிஞ்சிருக்கேன் எல்லாத்துலேயுமே அப்படிங்கிறாங்க. சரி விடுங்கக்கா, ஆனால் அவங்க பேசும்போது உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது உங்களுக்கு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி ராஜி பக்கத்தில் சொல்லி அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. போனது 2 நாள் அத்தை, ஆனால் அவர் 20 நாளுக்குரிய வேலையை கொடுத்துருக்காரு அத்தை, அப்படின்ட்டு அவர் சொன்ன என்ன வேலையும் செஞ்சார், இவர் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே செஞ்சார், ஒரே ஒரு வேலையை செய்யலைன்னு சொல்கிறாரு. ஆனால் அதையுமே அவர் முயற்சி பண்ணி இவருக்கு தெரிஞ்ச முறையில் அதை செஞ்சார். அவர் செஞ்சது தப்பு அப்படின்னா பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி தப்புடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையை எடுத்து பேசியிருக்கலாம்ல. அதுக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது எல்லோரும் இருக்கிற மத்தியில் இப்படி கத்தணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லோரும் இருக்கும்போது கத்துனா அப்புறம் அவரோட மரியாதை அங்கே போகாதா அப்படின்னு சொல்லி மீனா பேசுகிறாங்க. சரி விடுமா, இவரும் தான் எல்லோரும் இருக்கும்போது தான் என்னை திட்டுறாரு, ஏன் இப்படி எல்லோரும் இருக்கும்போது திட்டுறீங்கன்னு என்னை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன ரோட்டை வச்சு அவனை திட்டிகிட்டு இருக்கேன், நம்ம வீட்டு ஆட்கள் இருக்கிற போது தான் அவனை திட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னையே திருப்பி ரிட்டன் கேள்வி கேட்குறாரு அவர் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இருக்கட்டும் தான், ஆனால் மாமா திட்டும்போது அந்த மயில் வேறு, மயிலுன்னு சொல்லக்கூடாது, அந்த மயில் அக்கா வேறு எல்லோரும் முன்னாடியும் சிரிச்சிச்சுக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறா, அவள் சிரிச்சாலாங்கோ அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ராஜி ஆமாத்த அவங்க சிரிச்சாங்க நக்கலா, நானும் பார்த்தேன் அது அப்படிங்க. ஆமாத்த எவ்வளோ கோவம் இப்போ எனக்கு என் மேலே வரும் அப்படிங்கிறாங்க. மீனா சொன்னதுக்கப்புறம் கோமதி அவள் ஏன் தான் இப்படி செய்கிறானே தெரியல, வேணுக்குன்னே செய்கிறாளா இல்லை தெரியாமல் செய்கிறாலும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பீச்சுக்கு போன விஷயத்த மாமா கிட்ட கவாதாண்டி சொன்னானே, என்னது அவங்க சொன்னாங்களா, அவங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் போனதுன்னே,
அது அக்கா நான் தான் அத்தைக்கிட்டக்க நீங்கள் போன ஃபோட்டோ அனுப்புனது எல்லாத்தையுமே நான் தான் அத்தைக்கிட்டக்க காமிச்சிட்டு இருந்தேன். நாங்கள் இப்போ ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க உள்ளே வந்துட்டாங்களா, அவங்ககிட்ட காட்டக்கூட தான் நினச்சேன். ஆனால் அவங்க உள்ளே வந்ததுனால வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த ஃபோட்டோ வேறு பார்த்துட்டாங்களா, அதை மாமா கிட்டக்க வேறு போய் சொல்லிட்டாங்கக்கா அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. இதுக்கு இவங்களுக்கு தேவையில்லாத வேலை ஏன் இப்போல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனா பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக தங்கமயிலும் உள்ளே வந்துடுறாங்க. எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா, மீனா உங்களுக்கு வேணா நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா, ரெஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. போட்டு கொடுக்குற வேலைலாம் உங்கள் வேலை, ஏன் வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி தங்கமயில் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. கோமதி வந்துட்டு இல்லை நீ காஃபி போட்டு கொடுப்பில அதை தான் அவள் சொல்கிறா அப்படின்னு. ஓ அப்படியா, நீங்கள் வேணால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறீங்களா, உங்களை போய் சுடுதண்ணி போட்டு வரட்டுமா, நீங்கள் குளிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் சுடுதண்ணியை போட்டுட்டு எனக்கு குளிக்க தெரியாதா, இத்தனை நாள் நீங்கள் தான் எனக்கு சுடுதண்ணி போட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு மீனா கடுப்பு இருந்தாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்க, பசியில் இருக்கீங்களா, இட்லி வேணால் எடுத்து வச்சு கேட்டுமா, இட்லி சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி மீனா பயங்கரமாக கோப்படுறாங்க. ஓவர் பெர்ஃபார்மன்ஸாக நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஏன் அத்தை என்னாச்சு, எதுக்கு இப்படி மீனா பேசுகிறாங்கன்னு கோமதியை பார்த்து கேட்கும். எனக்கு தெரியும், மீனா கிட்டக்க போய் கேளு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க மீனா மூஞ்ச பார்க்குறாங்க. எதுக்குங்க மாமா திட்டிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் இருக்கும்போது நீங்கள் கொழுக்குன்னு சிரிச்சிங்க அப்படிங்கிறாங்க. சிரிச்சேன்னா நான் இப்போ சிரிச்சேன், நான் சிரிக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க, நீங்கள் சிரிச்சிங்க, அதை நானும் பார்த்தேன். மாமா ஆண்டி அணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சிரிச்சிங்களே அப்படின்ட்டு ராஜி சப்போர்ட்க்கு வராங்க. ஓ அதுவா, நான் வந்து மாமா சொன்னதை கேட்டு நான் சிரிக்கலை, மாமா பேசுனது காமெடியாக இருந்துச்சா, அதனால தான் நான் சிரிச்சேன் தங்கமயில் பேசுகிறாங்க. கோமதிக்கு கோவம் வந்துச்சு. ஏன் உங்கள் மாமா ஆண்டி அணிக்கிறது உனக்கு காமெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கோமதி இங்கே ரைமிங்கில் ஒரு வேர்டு எடுத்து விட்றாங்க. ஐயோ இல்லைத்த, நான் அப்படி சொல்லலத்த அப்படிங்கிறவங்க. ஒன்று மீனா வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க, எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க, எங்கள் அம்மா அங்கே பேச சொன்னாங்க, எங்கள் அம்மா இங்கே பேச சொன்னாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, எல்லார் மத்தியில் எப்படி சிரிக்கணும், எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு சிரிக்கக்கூடாது, எங்கே போய் வந்து வாய் பேசணும் அப்படிங்கிறதுல உங்கள் அம்மாட்ட சொல்லியே கொடுக்கலையா, சும்மா எல்லாரும் சேர்ந்து தேவையில்லாமல் தலையிட்டு அந்தந்த இடத்துல போய் கருத்து சொல்லிக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மீனா பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னத்தை இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா நீ செஞ்ச வேலைக்கு அவள் பேசுவா, நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கலாம்ல, நீ எதுக்கு எல்லாரோடைய விஷயத்தில் நீ தலையிடுற அப்படின்ட்டு இங்கே கோமதியும் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோர் கடையை காட்டுறாங்க. அங்கே வந்து செந்தில் அவங்க சித்தப்பா கிட்டக்க அவங்க மாமா கிட்டக்க எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, தாத்தா கிட்டக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அனாரும் சொல்கிறாங்க, தாத்தா இவர் நான் வேலை செய்யணும்னு சொல்கிறார்ல தாத்தா, நாள் அவர் சொன்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா, நைட்டு 10 மணிக்கு நான் ரூமுக்கு வரேன், மீனா இருக்கா எங்கேயும் கூட்டிகிட்டு போகல, எனக்கு எப்படி இருக்கும் தாத்தா அப்படிங்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவருடைய வண்டி சத்தம் கேட்குது. பாண்டியன் வந்துடுறாரு. ஐயோ பாண்டியன் வந்துட்டாடா, இடத்த கலைங்கடா அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கடான்ட்டு பழனி சொல்லவும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. டே இங்கேயும் நீங்கள் எல்லாம் வெட்டி உட்காந்து சும்மா தான் பேசிகிட்டு இருக்கியா, பாருங்கள் மாமா பாருங்கள், எல்லோரும் கேளுங்க அவன் என்னென்ன செஞ்சான்னு சொல்லி, 2 நாள் கொடுத்துருக்கேனே, ஏதாவது சொன்ன வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கானா, போய் வெட்டி அதுன்ட்டு இருக்கான், ஒரு 10 நிமிஷம் கூட இருந்து அவன் கிட்ட ரூபா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, எந்த இதாக செஞ்சானா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி நின்றுட்டு, மச்சான் சும்மா திட்டுன்னு சொல்லி திட்டாதீங்க மச்சான், ஊர் உலகத்தில் போய் பாருங்கள் மற்ற பசங்களாம் எப்படி பண்ணுறாங்க, நம்ம வீட்டு பசங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி சும்மா திட்டணும்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காதிங்கன்னே, புத்தி போகிறத பார் அப்படின்னு சொல்லி பழனியை பாண்டியன் திட்டுறாரு. ஊர் உலகத்தில் உங்களை விட கீழே இருக்கிறவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி பண்ணாதீங்கடா, உங்களோட மேலே இருக்கிறவங்கள பார்த்து அவங்க எவ்வளோ தத்துரமாக நடத்துக்கிறாங்க, எப்படிலாம் தொழிலை பிழைக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி பார்த்து கற்றுக்கோங்கடா, சும்மா தேவையில்லாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. பாருங்கள் மச்சான், நீங்கள் திட்டுறதை கேட்டுட்டு அவன் உடனே போயிட்டியான் பாருங்கண்ணே, வேறு எங்கடா போறியா, உள்ளே போய் தொழில் செய்தானே போறியா, வீட்டை விட்டு வெளியிலே ஓடிட்டியாவே இல்லை அப்படின்னு சொல்லி பாண்டியன் திட்டுறாரு. அடுத்து அவங்க தாத்தா சொல்கிறாங்க, எப்பா பாண்டியா சும்மா ஒய்யாமல் பிள்ளைகளை திட்டிகிட்டே இருக்காதப்பா, பிள்ளைங்க ஃபுல்லாமே இப்போ தோளுக்கு மேலே வளர்ந்துச்சுக்கப்பா, ஒரு நேரத்துக்கு மேலே ஒரு நேரம் பிள்ளைங்கள்லாம் இருக்காதுன்னா அப்புறம் என்ன மாமா செய்வீங்க, என்ன தாத்தா செய்வீங்க, எதிர்த்து பேசுகிறீங்களா, என்னை எதிர்த்து பேசி ஏதாவது செஞ்சுருவீங்களா, அடிச்சிருவாங்கிறீங்களா, அதெல்லாம் என் பிள்ளைங்க எப்பயும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு பாண்டியன் அவங்களே ஒரு ப்ரௌடாக பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு வீடை காட்டுறாங்க. மீனா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் கோமதின்ட்டு, இன்னைக்கு காலையில் தான் வந்து அதுக்குன்னேமா வேலைக்கு கிளம்பணும், இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை மத்தியானம் வரைக்கும் லீவ் கொடுத்தது பெரிய விஷயம், எப்படினாலும் நான் மத்தியானத்துக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. சரி இந்த சாப்பாடாவது சாப்பிட்டுட்டு போகலாம்னா, அதையும் கொண்டுட்டு போகிறேன்னே, இல்லைத்த நான் கண்டிப்பாக அங்கே போய் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ராஜி வராங்க. ராஜி வந்துட்டு, அத்தை உங்களுக்கு இந்த சேலை சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லி ஆடிக்கிட்டே இருக்காங்க. என்னடி எதுக்கு இப்படி ஆடிக்கிட்டே நிற்கிற, ஒரு இடத்துல நில்லாமல் எதுக்கு இப்போ சேலை நல்லா இருக்குங்கிறேன்னே, இல்லை இந்த இது நல்லா இருக்கா, இது புது ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். புது ட்ரெஸ்ஸா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாக்கா புது ட்ரெஸ் தான் நேற்று தான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. என்ன வாங்கினோங்கிறாங்கன்னே, இல்லைக்கா அது வந்து அவருக்கு